ஏன்னா ரோடெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நின்று நடந்து போனோம், அதனால லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. மற்றபடி அதெல்லாம் டிராஃபிக்லாம் அது சும்மா சொல்கிறாங்க. அரசாங்கம்லாம் சும்மா இல்லை, சும்மா சொல்ல கிடையாது. அந்த மாதிரிலாம் நல்லா இல்லை, நாங்கள் வந்து போனோம், ஒரு ரேலி மாதிரி சும்மா பண்ணோம். நைட்டு ஒரு 6-7 மணிக்கு கோயம்பேட்டில் ஆரம்பித்தோம். காலைல ஒரு 6-6:30 மணி இருக்கும் கிளாம்பாக்கம் வரைக்கும் போகும்போது. சும்மா காலியாக தான் இருந்துச்சு ரோடு. நாங்கள் சும்மா பஸ்ஸை நிறுத்தி ஏறி இறங்கி சும்மா விளையாட்டுக்காக பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா பாருங்களேன், பைபாஸ் ஃபுல்லாக காரை நிப்பாட்டிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, குழந்தைங்களை வச்சுட்டு வெயிலில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரே விளையாட்டு தான் போங்க எனக்கு. இல்லை, ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு போலிங்க்கு பஸ் அரேஞ்ச் பண்ண, டிராஃபிக் அரேஞ்ச் பண்ண துப்பு இல்லை. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகி கிடக்கு. ஓட்டு போட ஆசையா ஊருக்கு போட முக்காசு பேர் யூட்டன் எடுத்துருவாங்க செங்கல்பட்டுல. இந்த லட்சத்தில் வச்சுட்டு இருக்க கவர்மெண்ட். சரி, பஸ்ஸே விடல, இப்போ டிராஃபிக் ஜாம் எப்படி ஆச்சு? என்ன, எதனால டிராஃபிக் ஜாம் ஆச்சு? பஸ்ஸே இல்லை, 2 கண்டெய்னரை படுக்க வச்சிருக்காங்க செங்கல்பட்டு தாண்டி. சும்மா இந்த படத்துல வர மாதிரிலாம் பேசாதீங்க அனஞ்சித் அவர்கள். ஏங்க நீங்க நான் கேட்கறது எப்பயுமே ஒத்துக்க மாட்டீங்கல்ல. மதுரை மாநாட்டுக்கு போகும்போது அங்கங்க குழி தோண்டி போட்டு வச்சிருந்தீங்க தான் நீங்க. அண்ணன் பறந்தூர் போறாருன்னாரு, ரோடு போட்டு பேரிகேட் நோண்டி போட்டு வச்சிருந்தவங்க தானே. பெரம்பூர் வந்தப்ப கூட தான் வந்துட்டு அன்னைக்கு ஆமா, ஓட்ட போட்டு வச்சிருந்தீங்க. காலி பஸ் எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருந்தீங்க. சும்மா நினைக்கிறீங்க நீங்க. சும்மா வரலாம் திமுக இந்த இடத்துக்கு. இந்த டைலாக் நான் எடுத்துக்கிறேன்.